பறவைகள் எல்லாம் பார்த்து 2-3 நாள் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு போகிற வழியிலெல்லாம் ஃபாலோவர்ஸ் எல்லாம் அப்படி பார்த்துட்டு காடை நோக்கி அப்படி கிளம்புனேன். உள்ளே போனோடனே எனக்கு பிடிச்சமான வாத்து என்னை பார்த்தோன்னே என்கிட்ட கொஞ்ச ஆரம்பிச்சிட்டான். சரி, என் பின்னாடியே அப்படியே வந்தான். சரின்னு சொல்லிட்டு எப்போவுமே தோட்டத்தில் 2-3 நாள் கழித்து போனோம்னாவே தண்ணியெலாம் மாற்றி வைக்க வேண்டி வரும், தீவனம்லாம் நிறையா போட வேண்டி வரும். கொய்யா மரத்தில் பார்க்குறப்ப ஏராளமான கொய்யா பழங்கள். அந்த பறவைகளோட எச்சம் உரமாக போடுறதுனால அந்த கொய்யா மரத்தில் நிறையா பழம் பழுத்திருந்தது. சரி, பழத்தை அப்படியே பறித்து உடனே சாப்பிட்டோன்னு வச்சுங்க, அந்த ருசியே வேறு. அப்படி தான் ஒரு பழத்தை எடுத்து கடித்து சாப்பிட்டேன். டேஸ்ட்டு வேறு லெவல். இந்த பழத்தை அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கப்போ பறவைகள் பார்க்குறப்ப அதுங்களுக்கு செல்லமாக நீட்டுறது, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேவலுக்கு வாத்துக்கு அப்படியே நீட்டுறது. சரி, அதுக்கெலாம் மசாலா புல்லுலாம் கொஞ்சம் அப்படியே பிடுங்கி போட்டு பறவைகளுக்கெலாம் கொஞ்சம் நேரம் பறவைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஏன்னா நம்ம 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை தான் போகிறோம். பறவைகள் நம்மக்கிட்ட ஒரு அன்பு எதிர்பார்க்கும். அதனால் அது கூட கொஞ்சம் பழகிறதுக்காக மசாலா புல்லுலாம் கொஞ்சம் அப்படியே கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் பழகிறது. அப்புறம் இந்த வாத்துக்கள்லாம் சேத்துலலாம் கொஞ்சம் ஆடுங்க. சரி, இந்த கோழிகள்லாம் டைம் ஆகும். அப்படியே பரண்மலை ஏற ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பக்கத்தில் போய் நிற்பேன். கொஞ்சம் கூட பயப்படாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கூட க்ளோஸாக அன்பாக பழகும். சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பறவைகளோட கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுங்களோட சேட்டைகள்லாம் கொஞ்ச நேரம் ரசிக்கிறது. ஏன்னா உடனே போயிட்டு நம்ம திரும்பி வரக்கூடாது. அப்படி தான் கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் இன்றைக்கி பறவைகளோடு இருந்துட்டு திரும்பி வந்துட்டு